பிரைஸ் தி லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் 1 கொரிந்தியர் 10:26. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். ஆனால் அந்த பூமியில் நம்ம பார்க்குற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நம் தேவன் தான் சிருஷ்டித்தது. நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாவற்றையும் நம் தேவன் தான் சிருஷ்டித்தது. அதுவும் இந்த உலகத்தில் 3 பக்கம் நீருனாலையும் 1 பக்கம் நிலத்தினாலையும் சூழப்பட்டிருக்கு. எண்ணிக்கைக்கு அடங்கா ஜீவராசிகள் அதில் இருக்குது. நிலப்பகுதியில் ஊறும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், பறவைகள், இன்னொன்று மனிதர்களாகிய நாமளும் வாழ்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவுகள், இந்த காற்று எல்லாவற்றையும் நம் தேவன் தான் சிருஷ்டித்தது. இந்த பூமியில் ஒரு குறைவில்லாமல் அவர் நிறைவாக வைத்திருக்கிற நம் தேவன் தான் அவர் தான் சிருஷ்டிப்பின் காரணர். அவர் குறைவுள்ளதை நிறைவாய் மாற்றும் நிறைவின் ஆவியானவர். அவர் நம்மையும் இங்கே தான் வாழ வச்சுருக்குறாங்க. நமக்கு ஏசப்பா வீடு கொடுத்துருக்காங்க, நிலம், சொத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்தது அவர் தான். எல்லாவற்றிற்கும் காரணராகிய நம் தேவன் தான் கொடுத்தது. அதனால் எப்பொழுதும் அதை நினச்சி, இப்போ அந்த பூமியில் உள்ள காரியங்களை நினச்சி நம்ம ஒருபோதும் அந்த பொருளை வச்சுட்டு நமக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது நமக்குள்ளே ஒரு கர்வமோ பெருமையோ நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரரே நம் தேவன் தான். அதனால் அதெல்லாம் நமக்கு கொடுத்ததற்காக, நம்ம அதெல்லாம் நமக்கு அனுபவிக்க அவர் கொடுத்ததற்காக நம்ம அவருக்கு நம்ம துதிகளை செலுத்தி நன்றிகளை செலுத்தி அவர் நாமத்தை மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்ட கடவோம். அதனால் இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவு இருக்குது, எனக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து இன்றைக்கு தேவன் சொல்கிறாங்க, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இந்த பூமியில் ஒவ்வொன்றையும் ஒரு வெறுமையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாவற்றையும் படைத்தவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர் எல்லாவற்றையும் அனைத்தையும் அவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் அவரை மாத்திரம் துதித்து அவர் நாமத்தை மாத்திரம் மேன்மை பாராட்ட கடவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.